கடவுள் இருக்கிறது ஒண்ணு வேண்டாம். ஏன் தளபதி வருவார்னா தளபதி வராம போமாட்டாரு. அவருக்கு பதில் சொல்லுவீங்களா? இந்த 26 எங்க தளபதி வருவாருடா. எல்லாருக்கும் பாடத்து கத்துவாரு. இல்ல அப்ப நான் உயிரோடு இருக்கிறதா இல்லையோ என் தளபதி வந்து பேசுவாரா. அவங்க வந்து அளந்தாங்க இல்ல சார். அப்ப அவங்க அளக்கும் போது நாங்க யாருன்னா கூட இருந்துருக்கணும் இல்லைங்களா? நாங்க யாருமே இல்லாம அவங்களே அளந்துட்டு போயிட்டா எப்படின்னு சார்? அதுதான் நம்மளும் கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்களே எடுத்துறோம் ஆளை வச்சு. இப்ப எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லன்ட்டு நீங்க அதெல்லாம் விடுங்க. எடுங்க சார், எல்லாம் 1 வீக் டைம் கேட்டுங்க சார். உங்க சார்பாக கேட்டுங்க சார். தமிழக வெற்றி கழக கட்சி கொடி கம்பத்தை அகற்ற முயன்ற நகராட்சி ஊழியர்கள், இதுக்கெல்லாம் விஜய் கிட்ட நீங்க பதில் சொல்லணும் என்று ஆக்ரோஷமாகி சத்தியம் செய்த தவேக தொண்டர். சர்டிபிகேட் வாங்கி வர சொன்னாங்க. எல்லாம் வாங்கி ரூல்ஸ் பிரகாரம் கட்டினது. அதை இடிக்கிறதுக்கு இப்படி அலையறாங்க. ஏன் தளபதி சத்தியமா வருவாரு? இந்த கடவுள் இருக்கிறது ஒண்ணு வேண்டாம். ஏன் தளபதி வருவாரா? தளபதி வராம போமாட்டாரு. அவருக்கு பதில் சொல்லுவீங்களா? திடீரென்று பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடிகளையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பல்வேறு கட்சி கொடி கும்பங்களை அகற்றியதாக தெரிகிறது. அப்போது குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் தவேக கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்காக ஜேசிபியுடன் நகராட்சி ஊழியர்கள் வந்துள்ளனர். அப்போது குடியாத்தம் தொகுதி தவேக மகளிர் பொறுப்பாளராக இருக்கும் சவிதா கொடிக்கம்பத்தை தனது சொந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும், எனவே இதை அகற்ற நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் அங்கு பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது நகராட்சி ஊழியர்கள் இங்கு ஏற்கனவே அளவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இது நகராட்சியிடம் என்று ஆணையரிடமிருந்து கடிதம் வாங்கி வந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெண் நிர்வாகி சவிதா திடீரென்று கண்ணீர் விட்டு அழத் தொடங்கிய காட்சி அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் திடீரென்று மயங்கி விழுந்ததால் அங்கு சூழல் முற்றிலும் மாறிப்போனது. இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் தவேக நிர்வாகிகள் நகராட்சி ஊழியர்களிடம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் கட்சி கொடி கம்பத்தை நாளை வந்து அகற்றுவதாக ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திய நிலையில் இறுதியாக அந்த பெண்ணை தண்ணீர் தெளித்து மயக்கத்தில் இருந்து தெளிய வைத்ததாகவும் தெரிகிறது.